for the welfare of the society, be dynamic. When Gandhiji was insulted, என்னை வெளியில அனுப்புற இல்லை உன்னை வெளியில அனுப்புறேன் பாரு, revenge. That's dynamism. எனக்கு பணம் இல்லைன்னு சொன்ன காரணத்தினால தானே உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற. I will become a millionaire and then you will come and fall at my feet to asking me to marry your daughter. அது சுயநிலம். கன்னியாகுமரி gives a different direction. சுயநிலத்துக்காக வேண்டி நீ டைனமிக்கா இருக்க வேண்டாம். பிறருடைய நலனுக்காக வேண்டி, நாடுனுடைய நலனுக்காக வேண்டி டைனமிக்கா இரு. அதுல தியரி பிளஸ் பிராக்டிஸ், தியரியில இருந்து பிராக்டிஸ்க்கு வருது. பிராக்டிஸ்க்கு வந்த பிறகு சுயநிலத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு மேலே வருது, பிறருக்காக வேண்டி கஷ்டப்பட்டு மேலே வருது. தட் இஸ் சுவாமி விவேகானந்தா. தீஸ் ஸ்டெப்ஸ் வி ஹாவ் டு. தென் அமெரிக்காவுக்கு போனார், பிரமாதமா பேசியிருக்கிறார், பாரத நாட்டினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்டார். அண்ட் தென் ஆர்கனைசேஷனல் ஸ்கில். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஒரு அம்மா வீட்டில் இவர் கெஸ்டாக இருந்திருக்கிறார் விவேகானந்த சுவாமி. தினமும் ராத்திரி லேட்டாக வருவார், இங்கெங்கேயோ பேசுகிறார். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். தினந்தோறும் 100-150 லெட்டர்ஸ் வரும் அவர் பேருக்கு, கேர் ஆஃப் சோன்னு சொல்லி. அந்த அம்மா எழுதி படிச்சுட்டு இவர் பர்மிஷனோட ஏதாவது இம்பார்ட்டண்ட். 75% ஆஃப் தி லெட்டர்ஸ் ரிசீவ்டு பை சுவாமி விவேகானந்தா வர் லவ் லெட்டர்ஸ் ஃப்ரம் அமெரிக்கன் விமென். அதில் 75% ஆஃப் தி லெட்டர்ஸ் வருது மேரீடு விமென் ஆஃப் அமெரிக்கா, என்ன கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி. இப்படிப்பட்டவர் இந்த அம்மா ஓலேபிள். ஷி வாஸ் திங்கிங், இவ்வளோ அழகாக இருக்கான், பாரத நாட்டிலிருந்து வந்தான், பிரம்மச்சாரி, சன்னியாசி, திரும்பி இந்த அமெரிக்கன் பெண்கள் இவன் சன்னியாசியாக அனுப்புவாங்களா அப்படியான அந்த அம்மாவுக்கு டவுட்டு. பயந்து இருந்த அந்த எல்டர்லி லேடி இவர் ஒரு நாள் ராத்திரி 10:30 மணிக்கு நிமேலி தேக்ஷனா பாதி கண்ணு மூடிட்டார், அப்பப்போ கண்ணு மூடுறார். Fascinating, beautiful, wonderful, exciting, irresistible, mesmerizing, enchanting, captivating, அழகா இருக்குன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சாரா. இந்த அம்மா நினைச்சுது, ஏதோ ஒரு பொண்ணு பாக்கெட்ல சாமியை போட்டு போயாச்சு, இவர் மயங்கி இருக்கிறாரு. சுவாமிஜி, who is that lucky lady that has won your heart ன்னு கேட்டுச்சா. அப்போ சாமி சொல்றார், மா, it's not a lady that has won my heart. Americans are useless fellows, but they are good at one thing, organizing ability. இன்னைக்கு IT industry is monopolized by Indians. அமெரிக்கால richest people are Indians. இங்கிலாண்டில் மெடிக்கல் ப்ரொஃபஷன் இஸ் மொனோபலைஸ்டு பை இண்டியன்ஸ். எல்லாத்துக்கும் மேலே ஆச்சரியகரமானது என்னன்னா, இங்கிலீஷ் பேரண்ட்ஸுக்கு பிறந்த இங்கிலீஷ் குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்தியாவில் இருக்கிற இங்கிலீஷ் டீச்சர்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தட் இஸ் அவர் கிரேட்னஸ். இந்த மடையர்கள், ஃபாரினர்ஸ், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய விஷயம் ஆர்கனைசிங் எபிலிட்டி. நம்ம கிட்ட இல்லாதது only one, organizing ability. திறமை இருக்கு. We are individually excellent. There is a reported conversation between Mahatma Gandhi and Winston Churchill. Gandhi போனாரா, சர்ச்சில் கிட்ட கேட்டாரா, I want independence and demand பண்ணாரா. No, I won't give you. Why? You are all selfish antana. Winston Churchill, as though you are not selfish antara Gandhiji. My dear Gandhi, we are selfish. You are selfish. There is difference between your selfishness and our selfishness. You are individually selfish at the cost of the country. தேசத்தை விட்டு கொடுக்கிறதுக்காக வேண்டி சுயநிலத்தோடு இருக்கக்கூடிய அரசர்கள், புலவர்கள், நீங்க நாட்டுக்காக வேண்டி ஒற்றுமையோட சுயநிலம் இல்லாம இருக்கிறவங்க நாங்க. we are selfish for the country, you are selfish individually. That's what Winston Churchill. நான் அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்கிறது ஆர்கனைசிங் எபிலிட்டி. Vivekananda imported that organizing ability and established Ramakrishna Math. In his footprints, Vivekananda Kendra, we must establish that organizing ability in our country, at least now in the 150th birthday anniversary of Swami Vivekananda. It is second stage dynamism. Point after point, Tamasika Prakriti, theory practice, dynamic Prakriti, selfish, unselfish. Pana Sampadikra. Selfish. Dynamica 18 மணி நேரம் 19 மணி நேரம். India today brought out once a volume, the success stories of great people ன்னு ஒரு வால்யூம் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு
பெரிய நிலைக்கு வர்றதுக்கு இதெல்லாம் பல பேருடைய வரலாறு அதில் போட்டப்பட்டது. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப், சுயநிலத்துக்காக வேண்டியோ பிறருக்காக வேண்டியோ 24 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு எனக்கு தெரியாமலே அறியாமலே ஒரு சின்ன அகங்காரம் வரும். எங்கே போனாலும் நாம் பேசும் பொழுது ரசித்து ரசித்து கேட்குறாங்க, ஆணவம். நான் எழுதின புஸ்தகம் எல்லாரும் படிக்கிறாங்க, ஆணவம். இப்படி நமக்கு தெரியாமலே வரும். விவேகானந்தா went to ஷீர் பவானி at காஷ்மீர். முதல்ல பவதாரிணி, செகண்ட் கன்னியாகுமரி, தேர்ட் ஷீர் பவானி. பால் மாதிரி தூய்மையாக இருக்கக்கூடியவள். க்ஷீரம்னா பால். ஷீர் பவானி கோவிலுக்கு போனார் விவேகானந்தர். அப்பவே பேரு புகழும் நிறையா வந்துருச்சு. அவருக்கு பெரிய ஆர்கிடெக்ட்னு பேர் வந்துருச்சு. ரெனைசான்ஸ் கொண்டு வரக்கூடிய பேர் வந்துருச்சு. ஹீ இஸ் த அவேக்கனர் ஆஃப் தி இந்தியான்னு பேர் வந்துருச்சு. போனார், அங்கே படுத்தார். டெம்பிளில் டிலாபிலேட்டட் கண்டிஷனில் இருக்கு. மிலேச்சர்கள் ஃபாரினர்கள் வந்திருக்காங்க. சிவர் எல்லாம் விடிச்சு விட்டாங்க, கோவில் எல்லாம் கெடுத்து விட்டாங்க. அப்படிப்பட்ட கோவிலை பார்த்துட்டு இவருக்கு கோபம் தாங்கவில்லை. அம்மா, had I been present when the foreigner came to demolish the temple, ruin the temple, break the temple, I would have protected you, தாயே. உன்னை நான் காப்பாத்திருந்திருப்பேன், கோவிலை எடுக்காமலே நான் பாதுகாப்பு கொடுத்திருப்பேன்னு சொல்லி புலம்புறாராம். இப்போ அந்த ஷீர் பவானி கண்ணுக்கு முன்னால தெரிஞ்சு, மை சன், do you protect me or do I protect you? நீ என்னை காப்பாத்துறதியா, நான் உன்னை காப்பாத்துறேனா? Awakening. It's all God's work. Vanirajan was telling, it's all God's work. It's not for my fame. It's not for my glory. If India is great, automatically I am one of the instruments. Then he has entered to the third stage of a spectator and a silent worker, egoless worker, modest worker, withdrawing worker. கடைசி வரையும் இனு மேல சீரியஸா அவர் பேசினது கிடையாது. He was only working, not talking. விவேகானந்தாஸ் third chapter, தாமசிக்க பிரகிருதியிலிருந்து தியரியிலிருந்து பிராக்டிஸுக்கு வந்திருக்கார். டைனமிக் பிரகிருதியில செல்ஃபிஷ்னஸ்லேருந்து அன்செல்ஃபிஷ் ஒர்க்குக்கு வந்திருக்கிறார். அதனால வரக்கூடிய ஒரு உத்வேகத்தை, அதனால வரக்கூடிய ஒரு சுயநிலத்தை, பெருமையை அங்க சொல்லும் பொழுது, that mother said, who saves whom? Then he kept quiet. Ma, I am your servant. கரிஷ்யே வச்சனம் தவா. ஸ்ரீகிருஷ்ணாக்கு அர்ஜுனன் கடைசியில் சொல்லுவான், ஆணவம் போய்விட்டதப்பா, சர்வம் கல்விதம் பிரம்மா, நீ என்ன செய்வியோ, நீ என்ன நினைக்கிறியோ அதுதாப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி டோட்டல் சப்மிஷன், சரண்டர் at the feet of the Almighty. And 1902 July 4th அவர் போட்ட விதை வளருது. And he is a spectator from the heavens. He is in a state of samadhi from the heavens. Such is Vivekananda's work. One by one, தாமசிக்க பிரகிருதியிலிருந்து ராஜசிக் டைனமிசம். Tamas is a Sanskrit word, you are not to get confused. Tamas is inertia, laziness, escapism, selfishness, attachment to the body, attachment to the house, attachment to the family. From that we should come out of the family. Koncham konchamaavadi. Yeah, why do we fall at the feet of sannyasis? Why do we fall at the feet of the brahmacharis? Because avangalkitta irukkudiya strength engitta illa. Evalavu pesinalum madhyanathukku naan veetukku poren, veetukar amma kitta poren, paiyanukku 10 pesuven. That is my selfishness, whereas these are not. Vivekananda came out and dynamism, unselfishly irundhu, selfishnessly irundhu unselfishku vandirukar. Adinala varakudiyது, that also he gave up. Now he says, for 1500 years, whatever seeds I have sown will begin to sprout. எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேச்சுகள், எத்தனையோ மோட்டிவேஷன் கொடுக்கப்பட்டது. I am now a silent spectator. ஒரு விவசாயி விதை நட்டின பிறகு, வாட்டர் போட்ட பிறகு அது புடிங்கி பார்க்க மாட்டான், பக்கத்தில் நிற்க மாட்டான், கவலைப்பட மாட்டான். My duty is over.
It is for the youngsters to see that the tree becomes large and it begins to give the flower and fruit. The responsibility is given to us, one after the other. Let us rise to the greater heights. Whatever Swamiji has said, we will try to translate into action. காலேஜுக்கு பல பேர் வருவாங்க. What is the speciality of your college ன்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லாம் மேடையில் பேசுறது நாங்கள் அமலுக்கு கொண்டு வர்றோம். தட் இஸ் தி ஒன்லி திங் ஐ கிவ் தி ரிப்ளை. தத்துவம் எஜுகேஷன் பற்றி எத்தனையான லெக்சர்ஸ் கொடுக்கலாம், அது அமலுக்கு கொண்டு வரது. ப்ரேயருக்கு ஆளில் வாங்க, நீங்கள் போங்க, நான் பின்னால் வரேன். We don't want to take the responsibility. We begin to theorize things. Now, intellectuals have to come out of their ivory towers. Intellectuals have to come out of their library books. Intellectuals have to come out of their dreamy castles. We have to enter the masses. We have to motivate the youth. We have to give a lead to them, work with them and strive with them to see that India becomes a superpower at every level, spiritual to the down physical level. May we all, by the grace of Swami Vivekananda, try to rejuvenate this country by translating theory into practice. Hari Om Tat Sat. My watch shows 12:17. Thank you very much. திரு கே. சுப்பிரமணிய அவர்கள் பல்வேறு நகைச்சுவையில் துவங்கி 2020 சூப்பர் பவராக பற்றியும், அக்னி மிசைல், பிரம்மோஸ், சுதர்சனா ஏவுகணை பற்றியும் விளக்கமாக கூறினார். அத்துடன் மெக்காலே பாடத்திட்டம்